வணக்கம். பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின். தமிழகத்தில் ஒரே நாளில் நடந்த 4 கொலை சம்பவங்கள் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம். முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் EPS இடையே காரசார விவாதம். ஈரோடு சம்பவம் பழிவாங்கும் நடவடிக்கை என விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக முதலமைச்சர் விளக்கம். சட்டப்பேரவையில் சட்டம் ஒழுங்கு குறித்த விவாதத்தின் போது அதிமுக வெளிநடப்பு. தைரியம் இருந்தால் நான் கூறுவதை கேட்டுவிட்டு வெளியேறுங்கள். டிவியை பார்த்து தெரிந்து கொண்டதாக கூற தயாராக இல்லை எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். தினமும் கொலை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிப்பதுதான் திமுக ஆட்சியின் சாதனை என EPS விமர்சனம். காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கும் நிலையில் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக இரவில் சோதனை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? மார்ச் 25 வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாஜகவின் ஆள் பிடிக்கும் பார்முலா தமிழ்நாட்டில் எடுபடாது என அமைச்சர் ரகுபதி காட்டம். செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை மீண்டும் நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும் விமர்சனம். மின்மாற்றிகளில் ஏற்பட்ட பழுதை சரிசெய்ய நுகர்வோரிடம் பணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை. சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். சட்டப்பேரவையில் MLA வேல்முருகன் விதிமீறி அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறார். சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் கோரிக்கை. அவையில் கூச்சலிடுவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என வேல்முருகனுக்கு சபாநாயகர் எச்சரிக்கை. பேரவையில் தான் பேச வந்ததை தவறாக புரிந்து கொண்டு பாதியிலேயே நிறுத்திவிட்டார்கள் என MLA வேல்முருகன் விளக்கம். தனக்கு தகராறு செய்யும் நோக்கம் இல்லை என்றும் பேட்டி. மன்னார் வளைகுடா பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க யாருக்கும் ஒப்பந்தம் வழங்கப்படவில்லை. மயிலாடுதுறை காங்கிரஸ் MP சுதா எழுப்பிய கேள்விக்கு மக்களவையில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி விளக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 8,310 ரூபாய்க்கும் சவரன் 66,480 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும். அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருப்பதால் உடல் அசௌகரியங்கள் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டத்திற்கு 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கிராமப்புறங்களில் 210 சதுர அடியில் 25,000 வீடுகள் கட்ட பயனாளிகள் தேர்வு. சென்னை வந்தார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். தமிழக அரசு சார்பில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், திமுக MP தமிழச்சி தங்கப்பாண்டியன் வரவேற்பு. நாளை நடைபெறும் தொகுதி மறுவரையறை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஓய்வு பெற்ற SI ஜாகிர் ஹுசைன் கொலை வழக்கில் நெல்லை நுண்ணறிவு பிரிவு முன்னாள் உதவி ஆணையர் சஸ்பெண்ட். முக்கிய குற்றவாளியாக கருதப்படுபவரின் மனைவி திருவனந்தபுரத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் கேரளா விரைந்தது தனிப்படை. நெல்லையில் கடந்த 5 ஆண்டுகளில் கொலை சம்பவங்கள் குறைந்துள்ளதாக காவல்துறை விளக்கம். நெல்லை கொலை நகரமாக மாறுவதாக தவறான புள்ளி விவரங்கள் மூலம் சித்தரிக்கப்படுவதாகவும் மறுப்பு. சென்னையில் பிங்க் ஆட்டோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என அரசு அழைப்பு. 25 முதல் 45 வயதுக்கு உட்பட்ட ஓட்டுநர் உரிமம் வைத்துள்ள சென்னையில் வசிக்கும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. பூந்தமல்லி மின்சார பெட்டி வெடித்ததால் தடைப்பட்ட ஆளில்லா மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றி. 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு இயக்கப்பட்ட மெட்ரோ ரயிலில் கைகளை அசைத்தபடி பயணம் செய்த ஊழியர்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 23ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வேலை நிறுத்தம் செய்யப்போவதாகவும் ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. பொன்னேரி அடுத்த புதுவாயலில் அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் கிடங்குகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் அதிரடி சோதனை. லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தரமற்ற பொருட்கள் பறிமுதல். நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், விஜய் தேவரகொண்டா உள்ளிட்ட 25 பேர் மீது வழக்கு பதிவு. சட்டவிரோத சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய புகாரில் போலீசார் நடவடிக்கை. சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்தது குறித்து நடிகர் பிரகாஷ் ராஜ் விளக்கம். ஒரு முறை நடித்தது தவறு என்று புரிந்ததால் மீண்டும் அணுகிய போது திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாகவும் தகவல். சென்னை கொருக்குப்பேட்டையில் 45 நிமிடத்திற்கு மேலாக நின்ற புறநகர் ரயில். அவசரத்திற்கு ரயிலை நிறுத்தும் செயினில் வடமாநில இளைஞர் ஒருவர் கைப்பையை தொங்கவிட்டதால் ரயில் நின்றதாக தகவல். திருச்செந்தூர் திருநெல்வேலி இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் ஏப்ரல் 13 வரை ரத்து. மற்ற ரயில்கள் வழக்கம் போல் இயங்கும் என்றும் அறிவிப்பு. பட்டறைகளில் அரிவாள், கத்தி உள்ளிட்டவற்றை தயாரிக்கக்கூடாது என்று பொதுவாக உத்தரவிடக்கூடாது. எதை தயாரிக்கலாம் என்ற விவரமான பட்டியலை தாக்கல் செய்யுமாறு தென்காசி SPக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு.
சென்னையில் வரும் 28ஆம் தேதி தாவேகா பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது. ஏற்பாடுகளை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் ஆய்வு. வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்க அரசு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு. ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா கேட்டு வந்த நபரை கடுமையாக விளாசிய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப். 10 ஏக்கர் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து பயன்படுத்தியதற்காக வரி கட்டி செல்லுமாறும் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரில் பைக்கில் சென்ற இளைஞருக்கு அபராதம் விதித்த போலீசார். முறையான ஆவணங்கள் இருப்பதாக கூறும் இளைஞரிடம் மிரட்டும் துணியில் பேசியதால் பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முன்விரோதம் காரணமாக இருதரப்பினர் மோதல். தகராறை தடுக்கச் சென்ற நபருக்கு அரிவாள் வெட்டு விழுந்ததால் பரபரப்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் 10 மணி நேரம் நீடித்த அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்து விசாரணை. இன்ஸ்டாகிராம் மூலம் காதல் வலை வீசி இளைஞர்களை கஞ்சா வியாபாரியாக மாற்றிய வடமாநில பெண். 3 கிலோ கஞ்சாவுடன் சென்னையில் அதிரடியாக கைது செய்த போலீசார். குமாரபாளையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற லாரி மீது ட்ரக் மோதி விபத்து. ட்ரக்கில் இருந்த கல் தூண்கள் விழுந்ததில் கூலி தொழிலாளியின் கால்கள் உடைந்து சேதம். சென்னை சூளைமேட்டில் குறுகிய சாலையில் தாறுமாறாக ஓடிய கார். பைக்கில் சென்ற பெண் மீது மோதி பயங்கர விபத்து. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் டாஸ்மாக் பாரில் தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் பறிமுதல். காலாவதியான பொருட்கள் விற்கப்படுவதாக எழுந்த புகாரின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை ஏசி புறநகர் மின்சார ரயில் சேவை. 12 இடங்களில் ரயில் நிறுத்தங்களோடு ரயிலை இயக்க போக்குவரத்துத்துறை பரிந்துரை. சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பறக்கும் ரயில் நிலைய வளாகத்தில் அமர்ந்து ஹூக்கா புகைத்த ரயில்வே பாதுகாப்பு படை காவலர். வீடியோ வைரலான நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வலுக்கும் கோரிக்கை. மனைவி ஆபாச படம் பார்த்து சுய இன்பம் செய்வதாக கூறி விவாகரத்து கோரி கணவன் மனுவை தள்ளுபடி செய்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி உத்தரவு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இரவு நேரத்தில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் வீதிகளில் சுற்றித் திரிந்த சிறுவர்கள். 4 பேரையும் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பொதுமக்கள். சிசிடிவி காட்சி அடிப்படையில் விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் கீழச்சரக்கலில் ஒரே ஒரு குடும்பத்தை தனிமைப்படுத்த தீண்டாமை சுவர் கட்டப்பட்டதாக புகார். குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளை துண்டித்துவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. தொகுதி மறுசீரமைப்பு குறித்த டி-ஷர்ட் அணிந்தபடி மக்களவைக்கு சென்ற திமுக எம்பிக்கள். நாள் முழுவதும் மக்களவை ஒத்திவைப்பு. முறையான உடைகள் அணிந்து வருமாறு அவைத் தலைவர் அறிவுறுத்தல். தமிழகத்திற்கான நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்தால் தமிழக பாஜக ஏற்றுக்கொள்ளாது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திட்டவட்டம். திமுக அரசுக்கு சமூக நீதி மீது எந்தவித அக்கறையும் இல்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தமிழக அரசிடமிருந்து கோரிக்கை எதுவும் வரவில்லை என மத்திய அரசு அளித்த பதிலை சுட்டிக்காட்டி விமர்சனம். சென்னை மேடவாக்கம் டாஸ்மாக் கடைகளில் முதலமைச்சர் படம் ஒட்டிய 4 பாஜகவினர் கைதாகி நிபந்தனை ஜாமீனில் விடுவிப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் டாஸ்மாக் கடையில் முதலமைச்சர் போட்டோவை ஒட்டிய 5 பேர் சிறையில் அடைப்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடிகர் வடிவேலுவுக்கு சொந்தமான இடத்தில் பேரூராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டி வருவதாக புகார். பல முறை அறிவுறுத்தியும் குப்பை கொட்டுவதை நிறுத்தவில்லை என உதவியாளர் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடி பேருந்து நிலையத்தில் தோளில் பாம்புடன் சிலர் யாசகம் கேட்டதால் பரபரப்பு. பாம்பை கண்டதும் பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம். ஹோசூர் அருகே பழக்கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரெய்டு. ரசாயன நிறமூட்டிகள் பயன்படுத்தப்பட்ட 8000 கிலோ தரமற்ற தர்பூசணி பழங்கள் பறிமுதல். அத்தனூரில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மலைமேல் மயான மேடை அமைக்கும் பணியை ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா. மயான இடம் பேரூராட்சிக்கு சொந்தமானதா என கேட்டதும் விஏஓ ஆம் இல்லை என மாற்றி கூறியதால் ஆட்சியர் கண்டிப்பு. திருவண்ணாமலையில் மர்ம பொருள் வெடித்து நாய் வாய் சிதறி பலியான சம்பவம். பன்றி வெடி விற்பனை செய்தவர் வாங்கியவர் என 2 கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. சத்தீஸ்கர் மாநிலம் கங்கலூர் காவல் எல்லைக்கு உட்பட்ட பிஜாப்பூர் தந்தேவாடா எல்லையில் 22 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. பாதுகாப்பு படையினர் அதிரடி நடவடிக்கை. அசாமில் பாலம் கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டச் சென்ற போது ரிப்பனுக்கு பதில் நூல் இருந்ததால் எம்எல்ஏ ஆத்திரம். ஒப்பந்த தொழிலாளரை வாழை மரத்தை கொண்டு தாக்கியதால் பரபரப்பு.
மேற்கு வங்க மாநிலத்தில் இனி பார்களில் பெண்களும் வேலை செய்யலாம். சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றம். ஒடிசா மாநிலம் பானாபூரில் பாரம்பரியமிக்க பஞ்சுடோலா திருவிழா கோலாகல கொண்டாட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் மிதந்து வந்த சப்பரங்கள். வருவாய் ஈட்டக்கூடிய திறனிருந்தும் சோம்பேறியாய் இருக்க விரும்பும் வாழ்க்கை துணைவிகள் இடைக்கால பராமரிப்பு உதவித்தொகை கேட்கக்கூடாது. உதவித்தொகை சோம்பேறியாய் இருக்க அல்ல என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி. கணவரை கொன்று உடலை சாவகாசமாக பைக்கில் எடுத்துச் சென்ற பெண்ணால் பரபரப்பு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அதிர்ச்சி சம்பவம். அரசு இடங்களை தனியார் யாரும் கேட்க முடியாது, அதற்கு சட்டத்தில் இடமில்லை என அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம். புதுச்சேரி சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான ஹோட்டலை இயக்குனர் விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டதாக எழுந்த புகாரை சுட்டிக்காட்டி விவாதம். ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கும் நடிகர் ரஜினிகாந்த். இயக்குநர்கள் லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்பராஜ், நெல்சன் திலீப்குமாருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியீடு. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவிக்கு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் பாராட்டு விழா. பொது சேவையில் சிறந்து விளங்கியதற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பு. மார்ச் 27ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது வீரதீர சூரன் திரைப்படம். ரகளையான எமோஷனலான படம் என நடிகர் விக்ரம் பேச்சு. இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நடிகர் ஷிஹான் ஹுசைனி உடல் தானம் செய்ய விரும்புவதாக அறிவிப்பு. இதயத்தை தனது வில்வித்தை மற்றும் கராத்தே மாணவர்களிடம் ஒப்படைக்குமாறும் உருக்கமான வேண்டுகோள். அமெரிக்க பொருட்களுக்கான இறக்குமதி வரியை இந்தியா குறைக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கை. வரியை குறைக்காவிட்டால் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் இந்தியா வசூலிக்கும் அதே வரியை இந்திய பொருட்களுக்கு விதிப்போம் என்றும் எச்சரிக்கை. சீனாவில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த ஹாங்காங் ஏர்லைன்ஸ் விமானத்தின் கேபினில் திடீர் தீ விபத்து. துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்த ஊழியர்கள். பவர் பேங்க் சூடாகி தீப்பற்றியதாக தகவல். ரஷ்ய விமானப்படை தளத்தின் மீது யுக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்திய காட்சிகள் வெளியீடு. போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்யா குற்றச்சாட்டு. அண்டார்டிகாவில் ஆய்வுக்காக சென்ற விஞ்ஞானிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. தங்களுடன் வந்த நபர் கொடூரமாக தாக்கி பாலியல் தொல்லை அளித்ததாக மின்னஞ்சல் மூலம் உதவி கோரியதால் பரபரப்பு. ஐபிஎல் கோப்பை முன்பாக ஒன்றாக புகைப்படம் எடுத்துக்கொண்ட 10 அணிகளின் கேப்டன்கள். ஐபிஎல் தொடக்க விழாவை 13 இடங்களில் நடத்த பிசிசிஐ திட்டம் என தகவல். கள்ளச்சந்தையில் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் போட்டிக்கான டிக்கெட்டுகள் விற்பனை. 1700 ரூபாய் டிக்கெட் 8000 ரூபாய்க்கும் 3500 ரூபாய் டிக்கெட் 18,000க்கும் விற்கப்பட்டதால் ரசிகர்கள் அதிர்ச்சி. சென்னை வந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அரசு சார்பில் வரவேற்பு. ரசிகர்கள் திரண்ட நிலையில் முழு பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டனர். சர்வதேச ஒலிம்பிக் ஆணைய தலைவராக ஜிம்பாப்வே அமைச்சர் கிறிஸ்டி கோவென்ட்ரி தேர்வு. கிரீஸ் நாட்டில் நடைபெற்ற 144வது சர்வதேச ஒலிம்பிக் ஆணையத்தின் கூட்டத்தில் அறிவிப்பு. இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.